ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அக்ஷு. இன்னைக்கு நான் ஒரு புது சீரீஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன். எனக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு இன்னும் ஈகரா இருக்கு. அது மட்டும் இல்லை, இதுல ஃபுல்லா ஃபன், அதுக்கப்புறம் எமோஷனுக்கு பஞ்சமே இல்லை, முக்கியமா காமெடிக்கு பஞ்சமே இல்லை. ஒரு ஒரு சில வாட்டி நீங்க ரொம்ப சேடா இருக்கும்போது பாத்தீங்கன்னா செம்ம குஷி ஆயிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சீரீஸ் தான். நான் வளவளன்னு பேசுறதுக்குள்ள கதைக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. இப்போ நான் தான் ஜெனி. எங்க பாட்டிக்கு எல்லா வெங்காயத்தையும் உரிச்சு தருவேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மூக்குல இருந்து ரத்தமா சொட்டுது. பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல கேட்டா எனக்கு என்ன மறுபடியும் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமா, ஏதாச்சும் சர்ஜரி பண்ணணுமான்னு கேட்கும்போது, இல்லம்மா ஜெனி, அது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இழுத்துட்டு என்ன சொல்றாங்க, உன்னோட லங்ஸ் எல்லாம் கூட ஒண்ணு பெருசா ஒண்ணு குட்டியா இருக்குது, இதுக்கு மேல உனக்கு சர்ஜரி பண்ணாலும் நீ தாங்க மாட்டம்மா. அப்பனா என்ன சொல்றீங்க, நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருப்பேன் அப்படின்னு ஹீரோனி கேட்கும் போது டாக்டர் சொல்லிடுறாங்க, இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு தாம்மா இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனியால தாங்க முடியல. ஆனா அதையும் வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்டா எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்துகிட்டே வரும்போது ஒரு சர்ச் பிரீஸ்ட் மாதிரி, அதாவது போஜனம் பண்றாங்களா அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வருஷத்தோட இந்த உலகம் அழியுது, இதெல்லாம் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஹீரோனே நினைக்கிறாங்க, இந்த உலகம் இந்த வருஷத்துக்குள்ள அழியுது, அதை கூட நம்மளால பார்க்க முடியாது, நம்ம இன்னும் கொஞ்சம் மாசத்துலயே இறந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த போஜனம் நடக்கிறவங்களும் ஹீரோனி கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி நீ எங்களோட இதுல சேர்ந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் உலகம் இருக்க போகுது, அது வரைக்குமாச்சும் உனக்கு நல்லது நடக்கட்டும். ஹீரோனி மனசவே வெறுத்துட்டாங்க. என்னது, இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இருக்க போதே கொஞ்ச நாள் தான், என்னால முழுசா உயிரோட இருக்குமா, அதுவும் உலகாலையும் ஓடிக்க உயிரோட இருக்குமா. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க இப்படி கத்தும் போது, யாரா இந்த லூசு பொண்ணு இப்படி கத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கூத்துட்டே கழிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் அக்கா, இந்த ப்ளூ ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தின்னுட்டு இருக்கான் ஐஸ்கிரீம். அது என்ன பண்ணிடுறாங்க, தின்னாம எப்படி ஹீரோனியால சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணிடுறாங்க, குட்டி பையன் கிட்ட இருந்து வாங்கிட்டு தின்னுட்டு, நல்லாதான் இருக்கு இந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குச்சை மட்டும் குத்துட்டு போயிடுறாங்க. அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இந்த நேரம் தான் ஹீரோட என்ட்ரி. ஹீரோ லாலிபாப் கொடுத்து அந்த குழந்தை அழுவாம இருக்கத பாத்துக்கிறாங்க. அதனால ஆக்சுவலா ஹீரோ என்ன ஒர்க்னா நம்ம ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல, சோ அது கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு போய் பாப்பாங்கல்ல, ரோட்ல லைட்டு சரியில்லை அந்த மாதிரி. சோ அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல இருந்தா ஹீரோ இருக்காங்க. சோ ஹீரோவும் பாக்குறாங்க, யாரா இந்த பைத்தியக்காரி அவப்பாட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்கிற மாதிரி பாக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பெரியவர் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ ஆஃபீஸர் கிட்ட, அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இதோ இவன் தான் என் ஃப்ரெண்டு, இவனை கொஞ்ச நாளாவே ஆளையே காணும், அவனை உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியுமா, அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவன் என்னத்துக்கு செத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் போதனையில சொல்றாங்களே, இந்த உலகம் அழியுது, ஒருத்தரா செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு அதுவாதான் இது இருக்கும், ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு. ஆனா அங்க இருக்க யாரும் கண்டிக்கவே இல்லை, அப்படிலாம் இல்லை, எங்கேயாச்சும் போயிருப்பாங்க வந்திருப்பாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை அமுச்சு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ லஞ்ச் பீரியட் போல இல்லாட்டி பிரேக் போல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாண்ட்விச் அந்த மாதிரி, கையில இன்னொரு 2 வச்சிருக்காங்க சாப்பிடறதுக்கு. அந்த நேரம் இந்த பெரியவர் மறுபடியும் சாயின் அந்த பக்கத்துல உட்காந்துட்டு, எப்பா தம்பி, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தெல்லாம் எனக்கு தெரியும், ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு தான் போயிருக்கான் அவனை, எனக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்ட்டு, உனக்கு தெரியுமா யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இதையே பத்தி பேச ஹீரோ கிட்ட இருக்க சாண்ட்விச் எல்லாம் புடிங்கி தின்ன வந்தாங்களான்னு தெரியல, எடுத்துட்டு போயிடுறாங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் யோசிக்கிறாங்க, யாரா இருக்கும், யார் பண்ணியிருப்பாங்க இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் திங்க் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அந்த அங்கிள் அதாவது அந்த பெரியவர் ஒருத்தங்களை பத்தி கேட்டிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன ஆயிருக்காங்க, ஒரு ஆள் இல்லாத நடமாட்டம் இல்லாம ஒரு நைட்ல ஏதோ ஒரு ரிவர்க்குள்ள போய் நிக்கிறாங்க. அப்போ அவங்க கையெல்லாம் வெட வெடன்னு ஆகுது, ரப்பர் மாதிரி ஆகுது. அதோட அந்த தண்ணியிலேயே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு மேல டீட்டெயிலா கதை போக போக பார்ப்போம். ஓகே,
ஓகே, லஞ்ச் முடிச்சு போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து புகார் தராங்க. அதாவது என்னன்னா வந்துட்டு, என் பக்கத்துல வந்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத அங்க வந்துட்டு ஒரு மாதிரி கெட்ட வாசனையா அடிக்குது. எல்லாரும் அங்க போய் குப்பை குப்பை போடுறாங்க. நீங்க எல்லாம் என்ன கவர்மெண்ட் அபிஷியல், நீங்க அங்க போய் பார்க்க மாட்டீங்களா? அவ்வளவு பெருசா கிடக்கு, நீங்க எதுவும் வந்துட்டு கண்டுக்கவே மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கத்திக்கிட்டே இருக்காங்களா. அவங்கள வந்துட்டு நம்ம ஃப்ளவர் ஷாப் ஓனர் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளவர் ஷாப் ஓனர் வந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த கேஸை வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அவங்களோட சீனியர் வந்துட்டு, இது மட்டும் ஹீரோ வந்து தீர்த்துட்டான், இவன் தான் வந்துட்டு இனிமேல்ட்டு கம்ப்ளைண்ட்கே நல்லா வந்துட்டு சொல்றவங்களா இருப்பாங்க, பெரிய பொசிஷன் போயிடுவாங்க, ஃபர்ஸ்ட் இதை இவன் பார்க்கட்டும் அப்படின்னாங்க. அவங்களும் வந்துட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க கண்ணா பின்னான்ட்டு. அங்க குப்பை போடுறாங்க, குப்பை போடுறாங்க, நீங்களாம் கவர்மெண்ட்டா இருந்து என்ன பண்றீங்க, போய் பார்க்க மாட்டீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஹீரோவும் வந்துட்டு ஓகே சார், நான் வந்துட்டு உங்க புகாரை ஏத்துக்கிறேன், நான் கொஞ்சம் செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு, ஆமா நாங்க இப்பதான் வந்து ரீசெண்டா போய் பார்த்தோம், பார்த்த இடத்துல கூட நாங்க வந்து ஒரு சைன் போர்டு வச்சிருக்கோம் குப்பை போடக்கூடாதுன்ட்டு. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்ற இன்னொரு இடம் வந்துட்டு அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதுல வந்துட்டு அவங்களோட ஓனர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எங்களால வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். நீங்க சொல்றதுக்காகலாம் எங்களால வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோ. அதுக்கும் வந்துட்டு அவர் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன, நான் ஒரு பொதுமக்கள், நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ண மாட்டேன், அதுவும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல எதுவும் பேசி தீர போறது இல்லைன்ட்டு. சைனு கிட்ட பேசிட்டு ஒரு பெரியவர் போயிருப்பார்ல, ஸோ அவர் வந்துட்டு அவங்க ஹோம்லெஸ் மேன் மாதிரி இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு, அதான் சுட்டுட்டு வந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா வந்துட்டு அந்த போஜனை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, நீ தானே அதான் நீ தப்பிச்சு ஓடி போனதுன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பவர்லாம் இருக்கு, நான் அவனை கொண்டு வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு இவங்களுக்கு வந்து சைக்கிக் பவர் மாதிரி கையை தொடாமலே மூவ் பண்ணுவோம்ல, சோ அந்த பவர். சோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, இது நீ தானே சொல்லிட்டு கடத்திட்டு போயிடுறாங்க ஒரு லேடி, அதுக்கப்புறம் சைக்கிக் பண்றவங்க, அப்புறம் கூட 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பெரியவரை கடத்திட்டு போறாங்க. ஏன் கடத்திட்டு போறாங்க, எதுக்கு கடத்திட்டு போறான்னு தெரியாது. போக போக பாப்போம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. ஹீரோயினி என்ன சொல்றாங்க, அவங்க பாட்டி கிட்ட வந்து, பாட்டி நான் வெளில வந்து ஊர் சுத்த போறேன் அப்படிங்கிறாங்க. இந்நேரம் அதுக்குலாம் நீ ஒன்னும் ஊர் சுத்த தேவையில்ல, நீ வீட்லயே உட்காந்து வெங்காயம் உடி அப்படிங்கிறாங்க. பாட்டி என்ன சொல்றீங்க, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன், இந்த வாட்சை மட்டும் நீ யூஸ் பண்ணாத, நீ கொஞ்ச நாள் தான் இருப்பேன், இறந்துடுவேன், அப்படிலாம் வந்துட்டு நீ பேசவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா ஹீரோயினி என்ன சொல்றாங்க, இல்ல எனக்கு இது ஒண்ணுதான் ஆசை, அட்லீஸ்ட் இருக்கிற வரைக்குமாச்சும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லும் போது பாட்டி வந்துட்டு, ஒழுங்கா நீ வேலைக்கு மாத்திரை எடுக்க மாட்டேன், நீ போனா நீ பாட்டு சுத்திட்டு இருப்ப, அதுக்கப்புறம் உன்னை காணோம்னா நான் எங்க போய் தேடுறது, எனக்கு தெரியாது, நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி ஸ்ட்ரிக்ட் அண்ட் கரெக்டா சொல்லிடுறாங்க. ஹீரோனியால அதுக்கு மேல என்ன பேசுறது தெரியல. அவங்களும் அவங்க ரூம்குள்ள போயிட்டு, சரி நான் இருக்க போறதே கொஞ்சமா இருந்தா, நான் அதுக்குள்ள வந்துட்டு சரி நம்மளுக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம் பார்த்தா இந்த பாட்டி விடாது போலியே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நம்மளவே கிளம்பிடலாம் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. நிறைய பொருள் எல்லாம் வாங்க. அவங்க கூட வந்துட்டு ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு வெங்காயம் உரிப்பாங்க பாட்டியோட ஷாப்ல. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு, டே உங்ககிட்ட காசு இருக்காடா, நான் வந்து டூர் போறேன் அப்படிங்குவாங்க. அவங்க கிட்ட, நான் நேற்று தான் வந்துட்டு கூரை ஒழுகுறது சரி பண்ணேன், என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ எனக்கு நாளைக்கு ஒரு 50 மில்லியன் வரப்போகுது, அதை வச்சு நான் டூருக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்கேருந்து கடந்து போறாங்க. என்னது, எப்படா உனக்கு மட்டும் 50 மில்லியன் சொல்லிட்டு வாய் பிறக்குறாங்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, தேவையில்லாத வேலை, சரி நான் வட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அம்மாஞ்சி கிட்ட சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோனியும் அவங்கள அப்படிதான் கூப்பிடுவாங்க. மார்னிங் ஒருத்தங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, இன்னொரு பர்சன், அவங்க வந்து ஃப்ளவர் ஷாப் ஓனரு. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அம்மாவை டூர் கூப்பிட்டு போனோம்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இல்லை முடியவே முடியாது, இங்கே வந்துட்டு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபீஸ் கட்டணும், அது மட்டும் இல்லை கடைக்கு வாடகை கட்டணும், நீங்கள் என்ன அம்மாவை டூர் கூப்பிட்டு போகிறதுக்காக என்கிட்ட வந்து நிற்கிறீங்க, முடியவே முடியாது, வேணா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு போய்க்கோங்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு மனசே வரல. சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி பொண்ணை கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா, அப்ப அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கொடையும் கிழிஞ்சு போயிருக்கா, சப்பலும் ஒழுங்கா போடல, அவங்க அம்மா கிட்ட தான் பேசின்னு இருக்காங்க, மழையில வலிக்கையும் விழுந்துடுறாங்களா, ஒரு மாதிரி அவங்க பொண்ணுக்கு அவமானமா வருது, இவங்கதான் அப்பான்னு சொல்லிட்டு கூட போகணுமான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட கொடையை வாங்கிட்டு அது கூட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்க அப்பா கேட்கறாங்க, எவன் செல்லம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டு ஒரு ஆளாவே மதிக்காம அவங்க ஃப்ரெண்டு கூடயே போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் புரியுது, சரி நம்மள வந்துட்டு கூட வரதுக்கு வேண்டாம்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஃப்ளவர் ஷாப் ஓனர் வந்துட்டு இந்த மாதிரி அம்மாஞ்சி வீட்டுக்கு தான் போறாங்க. டே இருக்கியாங்கிறாங்க. அப்பதான் வந்து அம்மாஞ்சியும் வராங்களா,
எதுக்கு நீ கதவை லாக் பண்ணி வைக்கிற அப்படின்னா, மூட்டை தூக்கி போயிடும், புறா போயிடும், பத்தாவது குறைச்சல் கொடையோட ஒருத்தன் வந்து அவனும் உள்ள வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளவர் ஷாப் போனதான் பங்கமா கலாய்க்கிறாங்க. இந்த ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருது. அவங்க இப்பதான் சொல்லியிருப்பாங்க, டே நீ இப்பதானே நான் கூரையை சரி பண்ணேன்னா அதுக்குள்ள தண்ணி வருது, எவனாச்சும் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் அடிச்சா தண்ணி உள்ள ஒழுகாதுன்னாங்களா, அதை நம்பி அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கலாய்ச்சின்னு இருக்காங்க. எப்பா எனக்கு தான் தெரியும் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வர்றது, நீ ஜாலியா சொல்லுவ அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோனியா தான் சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து ஹீரோனி இந்த பக்கம் ஷாப்பிங் போவாங்க. அதுவும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா மூஞ்செல்லாம் மூடிட்டு தான் எல்லா பொருளையும் எடுத்து வைப்பாங்க. பார்த்தா ஹீரோனி கத்தி எடுக்கிற நேரத்துக்கு அப்பதான் ஹீரோவும் ஏதோ பொருள் வாங்கி வந்து இடிஞ்சு கீழே விழுந்துடும். ஸோ ஹீரோனி கத்தி எடுக்கும், சாயினும் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அதுல வேற அவர் மண்டைக்குள்ள ஓடுறதுலாம் வந்துட்டு மர்டர் நடக்குல்ல, சீரியல் மர்டர் மாதிரி, அதுக்கு அவனாச்சும் ஒருத்தன் கொலை பண்றதுக்கு இருப்பான், அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுலாம் தான் ஹீரோ மண்டைக்குள்ள ஓடுது. அதனால ஹீரோ வந்துட்டு ஹீரோனியை ஒரு சஸ்பெக்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோனியா ஃபாலோ பண்ணாங்க. ஹீரோனியா அப்பதான் பில் போடுவாங்களா, இத்தனைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா கடைக்குள்ளேயே வந்து குட்டி போட்டுக்கிட்டு நல்லா மூஞ்சி மூடுற அளவு கேப் போட்டு போவாங்க. ஆனா சுத்தி இருக்க எல்லாரும், ஏம்மா ஜெனி டூருக்கு போறியா, எப்படி உங்க பாட்டி விட்டாங்க, இவ்வளோத்தையும் நீ அரேஞ்ச் பண்ணிட்டு வர. ஹீரோனிக்கா மானம் போகுது, இவ்வளோ தூரம் கெட்டப்கே உண்டான மரியாதை போச்சுடா இவங்களால அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அதனால ஹீரோ வந்துட்டு ஹீரோனியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோனி வெளில தான் சூட் கேஸ் வச்சிருப்பாங்க போல. ஸோ அதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்க்ரால் பண்ணி போகும்போது பார்த்தா ஒரு வீல் உடஞ்சிருதா. ஸோ ஹீரோனிக்கு என்ன பண்ணனே தெரியல, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு காட் மாதிரி இருக்கு, ஸோ காட்டுக்குள்ள போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல சூட் கேஸ் வச்சுட்டு போலாம் பாக்குறாங்க. பார்த்தா அது அந்த பெரிய ஒரு கடத்திட்டு போனாங்களா, ஸோ அவரோடது போல. ஸோ ஹீரோனி என்ன பண்ணாங்க, சரி ஓகே அவர்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோனி அந்த காட்டை விட்டுலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதனால ஹீரோ வந்துடுறாங்க. ஸோ ஹீரோக்கு வேற ஆல்ரெடி ஹீரோனி மேல டவுட் இருக்குமா, அதனால ஹீரோ வந்து கேக்குறாங்க, என்ன நீ பண்ற, இது வந்துட்டு அந்த வயசானவர் ஆச்சு, நீ எதுக்கு இதை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்பதான் வந்துட்டு ஐயோ சூட் கேஸ் வேற பெருசா இருக்கு, ஹீரோனி வேற தள்ள முடியாம தள்ளுவாங்களா, எங்க சூட்கேஸ்குள்ளதான் அந்த வயசானவரை போட்டு தள்ளிட்டு போறா போல ஹீரோயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சூட்கேஸை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஹீரோனி இதுக்குள்ள எதுவும் இல்லை, நான் எதுக்கு உனக்கு காட்டினேன், என்னால எல்லாம் காட்ட முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, ஹீரோ ஒரு பக்கம் இழுக்கிறாங்க. சூட்கேஸ் செம்மையா விடிஞ்சிருது. அதுல வேற ஷார்ப்பானது ஹீரோனி மேல குத்த வரவும், கத்தி எல்லாம் குத்த வரவும் ஹீரோ வந்து ஒரு இழுப்பாங்க. சரி, ஆனா அந்த தடிக்கு விழுந்தா தாங்கி பிடிக்குதுன்னு நினைச்சா கரெக்டா மேல இருந்து ஒரு பைப்பு தண்ணி ஃபுல்லா ஹீரோனி மேல கொட்டுருமா. ஹீரோனி செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. இதுல வேற எல்லா பொருளும் வேற செதறிச்சா டெடிப்பூரை வச்சு ஒரே குத்துதான் ஹீரோ மண்டை மேலேயே. ஹீரோ வந்துட்டு சாரி சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு ஹீரோனி கிட்ட கொடுப்பாங்க. ஆனா ஹீரோனி வந்துட்டு எங்க உன்னோட நம்பர் தா அப்படின் போது ஹீரோ விசிட்டிங் கார்டு எடுத்து தருவாங்க. உடனே வந்து ஹீரோனி, ஓ நீ வந்துட்டு இங்கதான் ஒர்க் பண்றியா, சரி ஓகே, உன்னை தேடி ஒரு லாயர் நோட்டீஸ் வரும், நீ லீகலா இதை வந்துட்டு உன்னை வந்து கம்பி எண்ணாம விட மாட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு ஹீரோ கேஷுவலா போயிடுறாங்க. அதனால தான் வந்துட்டு கிராண்ட்மா ஃபோன் பண்ணி, அதாவது பாட்டி ஃபோன் பண்ணி, ஹீரோனி எங்க இருக்க, மழை பெய்யுது, நீ எதுக்கு வெளில தெரிஞ்சிட்டு இருக்க, உனக்கு சளி பிடிச்ச போறோம் வீட்டுக்கு வாங்குறாங்க. ஆனா ஹீரோனி வந்துட்டு நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், நீங்க என்னை ஃபோன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. ஹீரோனி அங்கேருந்து எங்க வருவாங்கன்னா அம்மாச்சி வீட்டுக்கு தான் வருவாங்க. அம்மாச்சி வீட்டுலதான் வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஷாப் ஓனரும் அம்மாஞ்சியும் இருப்பாங்களா. ஸோ ஹீரோயின் வந்தோடனே அம்மாஞ்சி பயந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோயினி பத்தி தான் பேசியிருப்பாங்க, 50 மில்லியன் மான் வருது, அது மட்டும் இல்ல அவ டிராவல் பண்ணி போறா அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க, அவளுக்கு கொடுத்ததுதான் வந்துட்டு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். ஹீரோயின் வரும்போது 2 பேரும் பயந்துடுறாங்க. என்ன நீ இங்க பண்ற அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினும் சொல்றாங்க, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணா ஆளுக்கு 50 மில்லியன் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து 2 பேரும் ஓகே இளவரசி நீங்க சொல்றதே ஆணை கட்டளை சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து ஹீரோனி பக்கம் சாஞ்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹீரோனிய வந்துட்டு கடத்திருக்க மாதிரி இவங்க 2 பேரும் வந்துட்டு தலைக்கெல்லாம் கிளவுஸ் எல்லாம் போட்டு எதுவும் தெரியாத மாதிரி ஓகே இப்போ வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம் சொல்லிட்டு ஹீரோனி சொல்றாங்க, நான் வந்துட்டு பாட்டி என்னை கடத்திட்டாங்க, நல்லபடியா என்னை கூப்பிட்டு போனோம்னா 50 பில்லியன் கேக்குறாங்க, ப்ளீஸ் பாட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனியும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி பாட்டிக்கு அனுப்பணும். இவங்க 2 பேரும் ரெக்கார்டிங்க பார்த்துட்டு ஹீரோயின் இது ஓகே தான், ஆனா ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு அவங்க
பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோனி கூப்பிடுறாங்க, டே 2 பேரும் திரும்பி பாருங்க, எனக்கு மெடிசன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குரலே வரல. உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு நான் இந்த மாதிரி சாக விரும்பல, நான் என் பாட்டியும் எதிர்க்க தான் சாகணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி இவங்க 2 பேர் முன்னாடியே நான் போய் சாகணும்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் சொல்றது, இன்னைக்கு இந்த நாள் நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ் இல்ல நிஜமாலே செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேருக்கா ஹீரோயினி நாங்க வந்து மறுபடியும் வீடியோ எடுக்கிறோங்கிறாங்களா, இங்க பாருங்கிறாங்க. நீ ஹீரோயினே பார்க்கவே இல்லை. இவங்க 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. இதுல வரட்ட ஃப்ளவர் ஷாப் முன்னாடி வந்து பேச்சு மூச்சு இருக்காமப்பா, பேச்சு மூச்சு கூட இல்லை. அதே கேமராவை அப்படியே போட்டா, ஐயோ ஹீரோயினி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ளவர் ஷாப் முன்னாடி ஹீரோயினியை எங்கேயாச்சும் தூக்கி போய் போட்டுடலாம், இல்ல எங்கேயாச்சும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அம்மாஞ்சி என்ன சொல்லுவாங்க, அவன் நம்ம ஃப்ரெண்டு, அவளை போய் தூக்கி போட்டலாம் அப்படி இப்படிங்கிற, அவன் நம்ம ஃப்ரெண்டு, அவளுக்கு நல்லபடியா செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணுமா, அவளுக்கு நல்லபடியா செய்யறதுக்கும் அவ போட்ட பிளானால இப்ப நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். உனக்கு புரியுதா இல்லையா, இப்ப மர்டரு அது கடத்தினதுக்கு ஒரு கேஸ், அவளை வந்து கொலை பண்ணிருக்கோம் அதுக்கு ஒரு கேஸ் போட்டுருவாங்கடா, ஆனா நம்ம எதுவும் பண்ணல, நம்மளுக்கு தானா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் புலம்பினே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு கடையில சரி ஹீரோனிய இப்போதைக்கு எங்கேயாச்சும் சேஃபா வைப்போம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மார்னிங் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஓனர் இருக்காங்க ஆனா அவங்க வந்து கேட்டாதான் வந்துட்டு நம்ம போய் ஆக்ஷன் எடுக்க முடியும் ஹீரோ சொல்லிருப்பாங்களே, ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டான பிளேஸ் ஹீரோனிய வைக்கிறதுக்கு சேஃபான்னு சொல்லிட்டு அங்க எடுத்துட்டு போவாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காமிச்சா ஹீரோ வீட்ல இருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் சொல்றாங்க. அதுக்குள்ள வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபைல் எடுத்து பாக்குறாங்க. சரி இனிமேல் சவுண்ட் வரா சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து பாக்குறாங்க. அங்கதான் வந்துட்டு அந்த வயசான ஒரு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு வாட்ச்மேன் காஸ்டியூம்ல வந்துட்டு ஒரு போட்டோல இருக்காங்க, ஐ மீன் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்ல இருக்காங்க. ஸோ அதை பார்த்து ஹீரோ வந்துட்டு சரி நம்ம இது போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. போன இடத்துலதான் வந்துட்டு அந்த ஒரு தூதரகம் அதுல வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கடவுள் உங்களை பாத்துப்பாங்க, இதுல வந்து ஜாயின் பண்ணீங்களா, அதுல கூட அந்த பெரிய வேற யாராச்சும் இருந்தா போய் பாரு நான் சாப்பிடுறேன்னு சொல்லிருப்பால. ஸோ அந்த பேம்ப்ளெட் அங்கதான் இருக்கு. ஹீரோ அந்த பேம்ப்ளெட் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கதான் வந்திருப்பாங்க. அந்த என்னது பிளேஸ் இதோ ஹீரோனிய கூட்டிட்டு போக வந்துட்டு அம்மாஞ்சியும் ஃப்ளவர் ஷாப் ஓனரும் போறாங்களா, அங்கதான் வந்துட்டு ஹீரோவும் வந்திருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃப்ளவர் ஷாப் ஓனர் வந்துட்டு நீ என்னதான் இங்க பண்ற, ஆமா நீங்க தானே இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படி இப்படின்னு, நீங்க சரி நான் அப்போ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன், நீங்க இங்கன்னு போங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷாப் ஓனர் வந்துட்டு இருக்கிற பயத்துல கை கால்லாம் உதற சொல்றாங்க. அதுவும் அம்மாஞ்சிக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரல, கண்லேருந்து போலன்னு கொட்டுதா. இதுல வேற இருங்க பின்னாடி என்னமோ இருக்குது, என்னது அது நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வரத்துக்குள்ளே இவங்க 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறாங்களா, அது ஒரு குழி மாதிரி இருக்கு. ஸோ அந்த குழியில வந்துட்டு அவங்க காட்டு போட்டு தள்ளிட்டு வந்திருப்பாங்களா, காட்டு கடகடன் கீழே உள்ள ஒரு 6 குட்டியா குளம் மாதிரி இருக்கா, அதுக்குள்ள ஹீரோனி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு என்ன விழுந்துச்சு அது ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்கலான்னு போறாங்க. அதுக்குள்ள வந்துட்டு அம்மாஞ்சியும் ஃப்ளவர் ஷாப் ஓனரும் ஓடி போறாங்களா. ஓடி போனதுல அவங்களும் அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த தண்ணியை நாங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த தண்ணியை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒருத்தங்க ஏதோ ஒன்னத்தை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பழைய பொருள் கலெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியில விழுந்திருப்பாங்களா, அதே தண்ணி தான் அது. ஸோ அந்த தண்ணியில விழுந்த உடனே நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸ்டைனும் கேட்குறாங்க, இந்த மாதிரி இங்கே தானே டெட் பாடி இருந்துச்சு, டெட் பாடியை காணுமே அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அம்மாஞ்சியும் ஃப்ளவர் ஷாப் பொண்ணு ஹீரோயினி ஜெனி எங்க போன ஜெனி ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாங்க, உங்க கூட இன்னொரு கூட்டாளி இருக்காங்க, அவங்கதான் வந்து எங்கேயோ டெட் பாடியை ஒளிய வச்சுட்டாங்க, நம்ம 2 பேரும் நான் ஓடி வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு எங்க உங்க இன்னொரு கூட்டாளிங்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை, ஜெனியை காணோம்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அதுக்குள்ள வந்துட்டு ஹீரோ வந்து போலீஸ்க்கு ஃபோன் போட்டிருப்பாங்க போல. ஸோ போலீஸ் ஃபோன் போடும்போது நீங்க தான் மர்டர் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசினதை போலீஸ் கேட்டுருவாங்க. என்னது மர்டரா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் செகண்ட் வாட்டி கால் கட் ஆயிடும். செகண்ட் வாட்டி மறுபடியும் போடுவாங்க, போலீஸே போட்டுட்டு இந்த மாதிரி இங்கேருந்து கால் வந்துச்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு செம்ம அழுக.
ஐயோ நம்ம வாழ்க்கையே போச்சே, இதுக்கு மேல வந்துட்டு போலீஸ் வந்துட்டாங்கன்னா புடிச்சு ஜெயில களி தான் தின்னணும்னு சொல்லிட்டு அம்மாஞ்சியும் ஃப்ளவர் ஷாப் ஓனருக்கும் அழுகு. ஆனா ஹீரோனி பாடியே காணல. ஹீரோனின்னு தேடுறாங்க. கடைசியில போலீஸ் வந்த உடனே சாய்னு வந்துட்டு ஆமா அவங்கதான் பாட்டியோட பேத்தி தான் காணல, அந்த கோக்குமாக் பொண்ணுதான், ஏது அந்த பொண்ணு அங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோ பார்த்து செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு அது ஹீரோனி இந்த பொண்ணா, இவ எப்படி இவ தானே இப்ப இறந்தா சொல்லிட்டு ஹீரோக்கும் செம்ம ஷாக்கு. அதே மாதிரி நம்மளோட அம்மாஞ்சிக்கும் ஃப்ளவர் ஷாப் ஓனருக்கும் வந்துட்டு அப்பாடியும் வந்துட்டாடா அப்படின்னு இருக்கு. ஆனா அவங்களுக்கும் ஷாக்கு தான், எப்படா இறந்து போட வந்தான்னு சொல்லிட்டு. இத்தோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். சீ டாடா பை பை. ஃபைனலா இதை சொல்ல மறந்துட்டேனே. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டியும் வந்து கால் பண்ணியிருப்பாங்க, ஹீரோயினி இன்னும் வரதுக்கு லேட் ஆகுதே சொல்லிட்டு. பாட்டியும் வந்து ஹீரோனிக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்நேரம் தான் ஹீரோனி இறந்துருப்பாங்களா. ஸோ அதனால வந்துட்டு அம்மாஞ்சியும் ஃப்ளவர் ஷாப் ஒன்றும் காலை எடுத்துருக்க மாட்டாங்க, கட் பண்ணி இல்லை ஆஃப் பண்ணி வச்சிருவாங்களா. அதனாலே பாட்டி என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு போலீஸா இருந்தவங்க, ஆனா இப்போ போலீஸா இல்லை, அவங்க நல்லா ஹேக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை ஜிபிஎஸ் வச்சிருக்கோம் ஹீரோனி கிட்ட. அதனால வந்துட்டு பாட்டி என்ன சொல்றாங்க, நீங்க ஹீரோனி ஜிபிஎஸ் வச்சிருக்கல, ஸோ அவளை ட்ராக் பண்ணு அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனா வந்துட்டு ஹீரோனி மறைஞ்சிருப்பாங்கன்னு சொன்னல, தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஹீரோனி இருக்க மாட்டாங்கன்ட்டு. அந்த நேரம் அவங்களுக்கு ட்ராக்கர் வந்துட்டு ஹீரோனி இந்த நாட்டிலேயே இல்லை வேற எங்கேயோ இருக்க மாதிரி காட்டும். ஆனா இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல வர கிளிச்சுன்னு நினைச்சிட்டு அவங்க அங்க போறா, இங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் இருக்காங்க, சேஃபா தான் இருக்காங்கங்கிற மாதிரி ஹேக்கர் வந்துட்டு ஹேக்கர்னே வச்சுப்பாங்க. ஹேக்கர் வந்துட்டு பாட்டி கிட்ட சொல்லிடுறாங்க, பாட்டிக்கும் ஓகேங்கிற மாதிரி இருக்கு. என்கரேஜ் சீன்ல வந்துட்டு ஹீரோவும் ஹீரோனியும் லக்கேஜ்க்காக சண்டை போட்டுப்பாங்களா, இல்லை நான் திறந்து பார்க்கணும், இல்லை நான் திறக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா பொருளும் பறக்கும்ல. ஸோ ஹீரோக்கு வந்துட்டு சைக்கிள் பவர் இருக்கு, அதாவது அவங்களுக்கு தொடாமலே வந்துட்டு பொருள் நவுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அதனால ஹீரோனி வந்துட்டு மேலே ஃபுல்லா வந்துட்டு பொருள் வந்து கொட்டோம்ல, ஸோ ஷார்ப்பா இருக்கிற பொருளை வந்துட்டு ஹீரோ வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த பொருள் என்ன பண்ணிருக்கோம், அதாலதான் வந்துட்டு பைப்பு உடஞ்சி ஹீரோனி மேல தண்ணி கொட்டிருக்கோம். இப்போ ஹீரோ வரும்போது என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இன்சிடென்ட்டை யோசிச்சு பார்த்துட்டு அந்த பைப் கொட்டுச்சுல தண்ணியா, அதை வந்து சரி பண்றாங்க. இன்சிடென்ட்டை நினைச்சு ஒரே சிரிப்புல ஹீரோ போறாங்க.